நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த கர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆகவே இன்றைய நாள்ல நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நீங்களும் என்னுடன் இணைந்திருந்து ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புத்தகம் 51வது அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் பண்டல்களை நீ குடிப்பதில்லை. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நான் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது. வாழ்க்கையிலே பலவிதமான தத்தளிப்புகள் உண்டு, கொந்தளிப்புகள் உண்டு. கடல்ல பாத்தீங்கன்னா அலைகள் எப்படி கொந்தளிக்கிறதோ அதே போல வாழ்க்கையில பலவிதமான தத்தளிப்புகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான முடிவில்லாத பதிலில்லாத கேள்விகள், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றதை நினைத்து நினைத்து தத்தளிப்பும் போராட்டமும் மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாய் வருகிறது. நாங்க எங்களோட கையில ஒரு பாத்திரத்தை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற தண்ணி தத்தளித்து கொண்டு தள்ளாடி கொண்டு அல்லது கொதித்து கொண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல எங்களோட இருதயம், எங்களோட வாழ்க்கை, எங்களோட உள்ளான காரியங்கள், எங்களுடைய காரியங்களை எல்லாம் தத்தளித்து கொண்டு இருக்கிறதா இருக்குமானால் அது தடமாறக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கை, ஏன் நான் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தேன், ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு தத்தளிப்பா இருக்கிறது? வேலையிடத்துல தத்தளிப்பு, வீட்டுல தத்தளிப்பு, குடும்ப வாழ்க்கையில தத்தளிப்பு, பிள்ளைகளை குறித்த காரியத்தில் ஒரு முடிவில்லை தத்தளிப்பு, கணவன் ஒரு விதமான பிரச்சனையா இருக்கிறார், அதனால் ஒரு தத்தளிப்பு, மனைவி ஒரு விதமான பிரச்சனையை கொடுக்கிறார்கள், அதனால் ஒரு தத்தளிப்பு. வாழ்க்கையே தத்தளிப்பாய் மாறிவிட்டது. இனி தத்தளிக்கிறதற்கு எதுவும் இல்லை என் வாழ்க்கையில. எல்லாம் தத்தளிப்பும் போராட்டவுமாய் காணப்படுகிறது. இவைகள் இருந்து என் விடுதலையாக்க யாராவது உண்டா? எவ்வளவோ முயற்சிகளை பண்ணி பார்த்து விட்டேன், எத்தனையோ பேரிடம் ஆலோசனை கேட்டு பார்த்து விட்டேன், எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்து விட்டேன். ஆனால் ஒரு காரியம் இந்த தத்தளிப்பில் இருந்து என்னை விடுதலையாக்கவில்லை. எனக்கு இந்த தத்தளிப்பில் இருந்து ஒரு சமாதான பாதைக்குள்ள என்னால் கடந்து செல்ல முடியல என்பது இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனையாய் இருக்கலாம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கையில இருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் நீக்கி விடுவேன் என்ற ஒரு வாக்களிக்கிறார். சாத்தான் ஒருவேளை உங்களோட கையில தத்தளிப்பின் பாத்திரம் ஒன்றை தந்திருக்கலாம். அதாவது வாழ்க்கையில இருக்கிற அந்த தத்தளிப்புங்கிற பிரச்சனையை உங்களோட வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்து வைத்திருக்கலாம். அல்லது பிசாசின் ஆவியினால் பிடிக்கப்பட்ட சில மனிதர்கள் மூலமாகவும் சில தத்தளிப்பின் பாத்திரங்களை நீங்க சுமந்து கொண்டு இருக்கலாம். இரவுல நித்திர கொள்ள முடியாது, தத்தளித்து கொண்டே இருக்கும் உங்களுடைய இருதயம், யோசனைகள் தத்தளித்து கொண்டிருக்கும். என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு தடுமாற்றத்தில் இந்த தத்தளிப்பான ஒரு வாழ்க்கை இன்றைய நாள்ல உங்களுக்கு இருக்கிறதா? உங்களை சிந்தித்து பாருங்கள். இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கை தத்தளித்து கொண்டு இருக்கிறதா? அடுத்து நான் செய்வது இன்னதென்று அறியேன் என்று தடமாறுகிறீங்களா? ஆகவே இன்றைய நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தத்தளிப்புகளும் இன்றைய நாள்ல அவர் நீக்கி போடுவார். அவர் தத்தளிப்பை நீக்கி சமாதானத்துடன் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். ஆகவே இன்றைய நாள்ல உங்களுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்பி பாருங்கள். நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிப்போம். நாங்கள் இருவர் ஒருமனப்பட்டா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால அந்த ஜெபம் பதிலை பெற்று தரும் என்று பார்க்கிறோம். அதன்படி உங்களுடைய தத்தளிப்பு நீங்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் தேவனே, ஆண்டவரே, தங்களோட வாழ்க்கையிலே தத்தளிப்பின் நிமித்தம் எல்லா பக்கமும் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஒரு கடலின் நடுவில் அகப்பட்ட ஒரு படகு அலைகளால சூழ்ந்து தத்தளித்து கொண்டு இருக்கிறது போல தங்களுடைய வாழ்க்கையில வெளியில சொல்ல
கூடாத அளவுக்கு ஆண்டவரே உள்ளே பொங்கி பொங்கி எழுகிற அலைகளை போல மீண்டும் அந்த அலைகள் கடலுக்குள்ளே விழுவது போல அவங்களோட வாழ்க்கையில தத்தளிப்பு எழும்புவதும் விழுவதும் திரும்ப எழும்புவதும் திரும்ப விழுவதுமா இருக்கிற எல்லா தத்தளிப்பின் பாத்திரங்களை அவங்களோட வாழ்க்கையை விட்டு நீங்க நீக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவே உடைய வல்லமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது கட்டளையிட்டு செபிக்கிறேன். யார் யாருடைய வாழ்க்கையிலே எல்லாம் தத்தளிப்பு உண்டு என்று என்னோடு இணைந்து செபிக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுத்த எல்லா விதமான சாத்தானுடைய ஆவிகளையும் கடிந்து கொள்ளுகிறேன். அந்த தத்தளிப்பு பாத்திரங்களை எடுத்து விட்டு பிசாசு ஓடும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த நிமிஷம் முதல் இயேசுவின் நாமத்தில சகல தத்தளிப்புகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி ஒரு தெய்வீக சமாதானமும் பலனும் ஜீவனும் சுகமும் உண்டாகும்படி செபிக்கிறேன்.